சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் பொண்ணு எங்க போனான்னு தெரியல மேம். என் பொண்ணு மேம், எப்படியாவது மேம் என் பொண்ணு ஒரு தடவை என் கண்ணில் காட்டிடுங்க மேம். என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் மேம். எப்படியாவது தர்ஷினிய என் பொண்ணை மீட்டு கொடுங்க மேம். ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் மேம். உங்க உணர்வுகள் எனக்கு புரியுதுமா. ஆனா உணர்வுகளை அடிப்படையா வச்சு மட்டும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. புரியுது. சாட்சியும் சரியா இருக்கணும்ல. மேடம், இவங்க நியாயமா விசாரிச்சிருந்தா தானே நீங்க கேட்கிற சாட்சியங்கள் ஆதாரங்கள்லாம் உண்மையா இருக்கும். உண்மையான குற்றவாளிகளை விட்டுட்டு அப்பாவிகளை கார்னர் பண்ணா எப்படி நியாயமான விசாரணை இருக்கும் சொல்லுங்க பாப்போம். அமெரிக்காவில் ஒரு நேர்மையான ஜட்ஜ் ஃப்ராங்க் கேப்ரியோ, அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் இவ்வளவு தூரம் பிரபலமாக காரணம் உணர்வுகள் அடிப்படையில் அவர் கொடுக்குற நியாயமான தீர்ப்புகள் தான். அவர் மனிதாபிமான அடிப்படையில் கேஸை அப்ரோச் பண்ணுற விதம் இங்கே எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் மேம். நம்ம நாட்டிலே அப்படி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தனிப்பட்ட மனுஷா எனக்கு மனிதாபிமானம் இருக்கலாம். ஆனா ஒரு ஜட்ஜா சந்தர்ப்ப சூழ்நிலை, சாட்சிகள் இதெல்லாம் தேவை. இது ரெண்டையும் சமமா வச்சு யோசிச்சுதான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும். முதல்ல இந்த வீடியோவோட உண்மைத்தன்மை வெளியில வரட்டும். அது வரைக்கும் உங்களுக்கு அகென்ஸ்டாவும் சரி, உங்களுக்கு ஃபேவராவும் சரி, என்னால தீர்ப்பு கொடுக்க முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் வீடியோங்கிறது 11th எவிடன்ஸ் தான். ஆனா இந்த கேஸ்ல அதுதான் முக்கியமான எவிடன்ஸா இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இப்ப ஜாமீன் கொடுக்க